ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த மாதம் முழுவதும் ஊட்டச்சத்து மாதம், அதனால் ஊட்டச்சத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அரசு நம்மளுக்கு என்னென்ன வகையில் ஊட்டச்சத்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் எந்தெந்த பொருளில் வந்து ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குங்கிறத பார்ப்போம். அரசு வந்து ஃபஸ்ட்டு வந்து ரேஷன் கடையில் பொருள் கொடுத்து நம்மளுக்கு ஊட்டச்சத்தை வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து போஷன் அபியான் திட்டத்தில் குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் பெனிஃபிட் சத்து மாவு, முட்டை இதெல்லாம் வழங்குறாங்க. அதுக்கப்புறம் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு நியூட்ரிஷன் கிட்டு, அதில் வந்து பேரிச்சம்பழம், நெய், அயன் சிரப்பு, புரோட்டீன் பவுட்ரு இது மூலமாக வந்து அவங்களுக்கு வந்து ஊட்டச்சத்து அதிகமாக கொடுக்குறாங்க. அப்புறம் தொடக்கப்பள்ளியில் காலை உணவு மூலமாக ஊட்டச்சத்து அதிகமாக கொடுக்குறாங்க. அப்புறம் அடலசன்ட் கேர்ள்ஸுக்கு அனிமியா எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு என்ன நியூட்ரிஷன் டயட் கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து அரசு செயல்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம உடம்பை நல்லபடியாக வச்சுக்க என்னென்ன அதிகம் நம்ம சேர்த்துக்கணுங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இரும்பு சத்து. நம்ம கரு உருவான முதல் முதுமை வயது வரலும் நம்மளுக்கு இரும்பு சத்து கட்டாயம் வேணும். இரும்பு சத்து நம்ம காய்கறி, கீரை, பழங்கள்லேயே இருக்குது. நம்மளுக்கு காசு கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்டிலையே பக்கத்துலேயே முருங்கைக்கீரை கிடைக்கிற பொருளை வச்சே நம்ம வந்து இரும்பு சத்தை வந்து அதிகமாக எடுத்துக்கணும். அதுக்கு குரோமியம் சத்து வந்து கோதுமையில் அதிகமாக இருக்குது. இது எதுக்குன்னா இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்துவதற்கும் கார்போஹைட்ரேட்டையும் கொழுப்பு வளர்ச்சிதை மாற்றத்திற்கும் குரோமிய சத்து மிகவும் அவசியமாக இருக்குது. அடுத்து அயோடின் சத்து வந்து தைராய்டு சுரப்பி செயல்பாட்டிற்கு அயோடின் சத்து மிகவும் அவசியமாக இருக்குது. வந்து கடல் உணவுகளில் வந்து அயோடின் சத்து அதிகமாக இருக்குது. தாமிரம் வந்து எலும்புகளும் குருத்தெலும்புகளும் ஆரோக்கியத்திற்கும் அப்புறம் மெலனின் உருவாக்குவதற்கும் உதவுது. இது வந்து தாமிரச்சத்து எதில் இருக்குன்னா சாக்லேட்டு, நட்ஸு, இறைச்சியில் தாமிரச்சத்து அதிகமாக இருக்குது. செலினியம் வந்து தைராய்டு செயல்பாட்டிற்கு மிகவும் அவசியமான சத்தாக இருக்குது. இது வந்து ஆன்டி ஆசிடுகள் உருவாக்குவதற்கும் இந்த செலினியம் சத்து மிகவும் அவசியமாக இருக்குது. செலினியம் சத்து எதில் அதிகமாக இருக்குன்னா காளான், கடலை, உருளைக்கிழங்கு, சிவப்பு அரிசியில் வந்து அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா செலினியம் சத்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். அடுத்து துத்தநாகம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியில் அதிகமாக இருக்குது. இது வந்து துத்தநாகம் குறைஞ்சிச்சின்னா நம்மளுக்கு முடி உதிர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதனால் துத்தநாகம் அதிகம் சேர்த்துக்கோங்க. என்னென்ன பொருளில் துத்தநாகம் இருக்குன்னா மீன், கோழி, இறைச்சி, முட்டை, முழு தானியம், பீன்ஸில் வந்து துத்தநாகம் சத்து அதிகமாக இருக்கிறது. மேங்கனீஸ் வந்து ஜீரண செயல்பாட்டிற்கு அதிகமாக உதவி செய்யுது. மேங்கனீஸில் எந்தெந்த பொருளில் அதிகமாக இருக்குன்னா கடல் உணவில் கருப்பு மிளகு, அன்னாசி பழம், முழு தானியத்தில் மேங்கனீசியம் சத்து வந்து அதிகமாக இருக்குது. இது மாதிரி வந்து நீங்கள் எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் எடுத்துக்க முடியலனாலும் உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்கள் சாப்பிட்டாலே நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.